சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. 20 மாவட்ட செயலாளர்கள் ராஜினாமா, அதிர்ச்சியில் ஸ்டாலின். கோவை மாநகராட்சி திமுக முன்னாள் கவுன்சிலர் பாபு செல்வகுமார், கட்சியில் உட்கட்சி ஜனநாயகம் இல்லை, பார்ட்டி ஃபண்ட் இல்லாமல் எந்த பணியும் நடக்காது என்றும், மேலும் எம்எல்ஏக்கள் தொடர்ந்து ராஜினாமா செய்வார்கள், கவுன்சிலர்களும் ராஜினாமா செய்வார்கள் என்று குற்றச்சாட்டுகளை முன்வச்சிருக்கிறார். கரூர் கம்பெனியின் அடிமையாக கோவை திமுக தொடர்வது மிக பெரும் அவலம். ஆனால் கட்சிக்காரனின் மனநிலையை அறியாமல் இன்னமும் சர்வாதிகார நிலையில் தலைமை இருப்பதுதான் வேதனை. லண்டன் ரிட்டன் ஸ்டாலினை நோக்கி கோவையிலிருந்து வெடித்திருக்கிறது புதிய பூகம்பம். கடந்த திமுக ஆட்சியின் போது அத்தனை அரசு துறைகளிலும் பார்ட்டி ஃபண்ட் கலாச்சாரம் அட்ராசிட்டி செய்தது. டாஸ்மார்க்கில் கோடி கோடியாக குவித்தார்கள் என்று முதல்வர் விஜய் சட்டமன்றத்தில் விளாசி தள்ளினார். அதையே தாவேகாவினரும் மேடைக்கு மேடை பேசி வருகின்றனர். இந்த நிலையில் கோவை மாநகராட்சியில் திமுகவின் அங்கமாக இருந்தவரே பாலாஜியின் நிர்வாகத்தில் பார்ட்டி ஃபண்ட் இல்லாமல் ஒரு துரும்பும் நகர்த்த முடியாது என்று போட்டு பொளந்திருப்பதுதான் உச்சபட்ச ஷாக். கோவை மாநகராட்சி 22வது வார்டு திமுக கவுன்சிலர் பாபு செல்வகுமார், இவர் அக்கட்சியிலிருந்து விலகுவதா சமீபத்தில் அறிவித்தார். மேலும் திமுகவின் ஆட்சி மற்றும் ஊழல்களையும் போட்டு உரித்தார். இது குறித்து அவரிடம் பேசினோம். திமுக தலைமையை பொறுத்தவரை நான் தான் சாதாரண கவுன்சிலராக இருக்கலாம், அதனால்தான் நான் சொல்கிற உண்மை சாதாரணமானது இல்லை. திமுகவின் மாஜி அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் மாவட்ட செயலாளர்களும் இந்த உண்மையை சொல்லவே மாட்டார்கள். காரணம், பணத்தை அள்ளி குடிக்க அவர்களுக்கு அந்த கட்சியும் பதவியும் தேவை. என்னை மாதிரி ஆட்களுக்கு அப்படி எந்த தேவையும் இல்லை. திமுக இன்றைக்கு கார்ப்பரேட் கம்பெனியாக மாறிவிட்டது. இங்கே சாமானியன் எந்த காலத்திலும் உயர் பொறுப்புக்கோ பதவிக்கோ வர முடியாத நிலை உருவாகி இருக்கிறது. திமுகவில் உட்கட்சி ஜனநாயகம் என்பதே கிடையாது. ஸ்டாலின் காலத்தில் அது தூக்கி எறியப்பட்டிருக்கிறது. கட்சி தேர்தலே நடத்தாமல் நியாயமான பதவிகள் மட்டும் போட்டுக்கொள்ளும் சர்வாதிகார நிலையே கட்சி வழிநடத்தப்படுகிறது. ஸ்டாலின் கட்சி தலைவர் என்கின்ற அடையாளத்தோடு மட்டும்தான் இருக்கிறார். திமுகவின் சிஇஓவாக இருப்பது அவரின் மாப்பிள்ளை சபரீசன் தான். கட்சியின் தலைமைக்கு நிர்வாகிகள் அனைவரும் வேலைக்காரர்களாகவே இருக்கிறார்கள். மேல்மட்டத்திற்கு கப்பம் கட்ட தெரிந்தவர்களே கட்சியில் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்படுகிறார்கள். 1 கோடி தொண்டர்களின் உழைப்பை திமுக தலைவர் குடும்பமும் சில மாஜி அமைச்சர்களின் குடும்பமும் அனுபவிப்பதற்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சராக செந்தில் பாலாஜியை நியமித்ததும் கோவை மாவட்ட திமுக கரூர் கம்பெனியாகவே மாறிப்போனது. கட்சி நிர்வாகிகள் அனைவரும் செந்தில் பாலாஜி கம்பெனி வேலைக்காரர்கள் போலவே நடத்தப்பட்டிருக்கோம். அனைத்து பணிகளையும் மானிட்டர் பண்ணுவதற்கு கரூரில் இருந்து ஒரு சூப்பர்வைசர் வருவார் என்றால் இந்த ஊரில் இருக்கும் நிர்வாகிகளை மக்கள் எப்படி மதிப்பார்கள்? பார்ட்டி ஃபண்ட் ஆட்டம் சொந்த கட்சிக்காரனையும் விட்டு வைக்கல. பாலாஜி நிர்வாகத்தின் கீழ் கட்சி நிதி தராமல் ஒரு துரும்பை கூட நகர்த்த முடியவில்லை. எனது கவுன்சிலர் பதவியை வைத்து ஒரு வீட்டு வரி ரசீதியை கூட பார்ட்டி ஃபண்ட் இல்லாமல் செய்து கொடுக்க முடியாது என்றால் இந்த கட்சியில் நான் ஏன் இருக்க வேண்டும்? எனது வேலைக்கே பார்ட்டி ஃபண்ட் கேட்டார்கள். கட்சிக்காக பல ஆண்டுகள் உயர்த்தவர்களை சுயலாபத்திற்காக செந்தில் பாலாஜி நீக்கிய போது தலைமை வேடிக்கை பார்த்தது. இதனால் உண்மையான விசுவாசிகள் அதிருப்திக்கும் அவமானத்திற்கும் ஆளானார்கள். என்னை போன்றவர்களின் கருத்தை கேட்கிற மனநிலையில் தலைமை இல்லை. இனியும் மக்களுக்கு நல்லது செய்யலாம் என நினைப்பது முட்டாள்தனம். எனவே திமுகவில் இருந்து விலகுகிறேன். என்னை போலவே இன்னும் பல திமுக கவுன்சிலர்கள், அதாவது 20 திமுக கவுன்சிலர்கள் விரைவில் ராஜினாமா செய்து கட்சியை விட்டு வெளியேறுவார்கள். அந்த அளவுக்கு செந்தில் பாலாஜி கோவை மாவட்டத்தில் கட்சியை முடித்து கட்டிவிட்டார். மதிப்பும் மானமும் மிக்க மக்களை கொண்டது கோவை.
ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாக எங்களை அவரிடம் பிச்சை எடுக்கவும் அவர் பங்களா வாசலில் காத்திருக்கவும் வைத்து விட்டார். அதன் விளைவுதான் திமுகவிலிருந்து பலர் வெளியேறும் முடிவை எடுக்கும் நிலை என்று சொன்னார். கோவை மாவட்ட திமுக நிர்வாகிகள் சிலரோ, எந்த கட்சி ஆளும் கட்சியோ அதை குளிர்வித்து பிழைப்பது சிலருக்கு வழக்கம். இந்த பாபு கோவை மாவட்ட திமுகவில் என்ன சாதித்தார்? ஒரு கவுன்சிலராக தன் வார்டு மக்களுக்கு என்ன செய்து விட்டார்? பாபு கதையை எடுத்துவிட்டால் கோவைக்கே குமட்டல் வந்துவிடும். எதிர்வரும் உள்ளாட்சி தேர்தலில் குறுக்கு வழியில் வெல்ல நினைக்கும் கோவை தாவேகாவினர் இப்படி சில புல்லுருவிகளை தங்கள் பக்கம் இழுத்து கொண்டு திமுகவை கில் பாலாஜி அசிங்கப்படுத்த முயல்கிறார்கள். கோவை மாநகர் மாவட்ட திமுக பொறுப்பாளரான துரை செந்தமிழ் செல்வன் இது குறித்து அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, வாழ்க்கை கொடுத்த கழகத்தை பழிப்பது பாவம். சிலர் ஏதோ ஒரு ஆதாய நோக்கில் திமுகவை திட்டுகிறார்கள். நாளை மீண்டும் எங்கள் கட்சி ஆட்சியில் அமரும். அப்போது மீண்டும் இங்கே வருவார்கள். தாவேகா நிர்வாகிகள் இப்படி திமுகவில் ஆள் பிடித்து பேச வைப்பதை விட எங்களோடு நேர்மையாக களத்தில் மோத வேண்டும் என்றார். பிற்படுத்தோர் நலத்துறை அமைச்சரான கோவை வடக்கு எம்எல்ஏ சம்பத்குமாரிடம் கேட்டபோது, பணம் அண்டா குண்டா கொடுத்து குறுக்கு வழியில் ஓட்டு கேட்டது யார் என்று மக்களுக்கு தெரியும். முதல்வர் தளபதியை என்றும் நேர்வழி மட்டுமே சொந்த கட்சிக்காரரே திட்டும் அளவிற்கு திமுகவின் நிலை இருப்பது அவலம். மேலும் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் இந்த தேர்தலில் போட்டியிட்டால் அவர் தோல்வியை மட்டுமே தழுவுவார். அதனால்தான் அவர் சொந்த கட்சிக்காரரான சேகர்பாபுவை ராஜினாமா செய்ய வைத்து அவரது சட்டமன்ற தொகுதியில் ஸ்டாலின் அவர்களை நிற்க வைக்க திட்டமிட்டிருக்கிறார் துர்கா ஸ்டாலின். மேலும் உதயநிதி அவர்களும் சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட முடியவில்லை. திமுகவால் பார்ட்டி ஃபண்ட் இல்லாமல் வேலை நடத்த முடியவில்லை. அனைத்து டெண்டர்களையும் விஜய் அவர்கள் ரத்து செய்து விட்டார். மேலும் பார்ட்டி ஃபண்ட் என்ற விவகாரம் பூகம்பமாக வெடித்ததால் பார்ட்டி ஃபண்ட் ஒரு இடத்திலும் கிடைக்கவில்லை. இதனால் அனைத்து வேலைகளும் நிறுத்தப்பட்டு உள்ளது. இதனால் வருகிற சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் திமுக அனைத்து இடத்திலும் தோல்வியை தழுவும். மேலும் தாவேகா தான் வெற்றி பெறும் என்பதை தற்போது நாம் கூறிவிடலாம். அது மட்டுமில்லாமல் ஸ்டாலின் அவர்கள் செய்த பார்ட்டி ஃபண்ட் ஊழல் வெளிவந்தால் இனி திமுக கட்சியே 15 ஆண்டு காலத்திற்கு தமிழகத்தில் போட்டியிட முடியாது என்கின்ற நிலை வந்துள்ளது. தொடர்ந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவில் உள்ள அனைத்து வார்டு கவுன்சிலர்களும் தோற்று திமுகவுக்கு பெரும் பலத்த பின்னடைவு ஏற்படும் என சொல்லப்படுகிறது.